பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். 26 செப்டம்பர் 2024 இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு மிக முக்கியமான நாள். நேற்றைய தினம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலேயே முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட பரம்ருத்ரா அப்படிங்கிற 3 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் 2 ஹை பெர்ஃபார்மிங் கம்ப்யூட்டர்ஸை நாட்டிற்காக அர்ப்பணித்து வச்சிருக்காரு. அது என்ன சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், அது என்ன ஹை பெர்ஃபார்மிங் கம்ப்யூட்டர்ஸ், இதன் தேவை என்ன, இதன் பயன் என்ன, இது ஏன் நம்ம ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், இதை பற்றி எல்லாம் இந்த காணொலியில் விவரமாக பார்க்கலாம். இந்த பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவிலேயே இண்டிஜினஸாக, அதாவது சுயசார்பாக உருவாக்கியிருக்காங்க. இதை நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே இந்தியாவிலேயே உருவாக்கியிருக்காங்க. இந்த 3 கம்ப்யூட்டரையும் இப்போ புனே, டெல்லி மற்றும் கொல்கத்தாவில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபர்தர் ரிசர்ச்சுக்காக. இந்த கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணி பல துறைகளில் அட்வான்ஸ்டு ரிசர்ச் பண்ண முடியும். ஆனால் இவங்க ஹைலைட்டாக சொல்லியிருக்கிற 3 துறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எர்த் சயின்ஸ் அண்ட் காஸ்மாலஜி. ஆனால் இன்னும் பல துறைகளில் இந்த கம்ப்யூட்டர்ஸ் மூலயமா நிறைய ரிசர்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டர் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கம்ப்யூட்டர்ஸையும் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட் ரிசர்ச்காக மட்டுமே டெய்லர் பண்ணி, அதாவது அந்த தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்ட இந்த 2 சிஸ்டம். சமீப காலங்களில் இந்தியாவில் இந்த வெதர், அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. குளோபல் வார்மிங் இதை பற்றி இல்லாமல் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா வயநாட்டில் எதிர்பாராத ஒரு நிலச்சரிவு, அதில் பல பேரை நம்மளால் காப்பாற்ற முடியல. இந்த மாதிரி பேரிடர்கள்லாம் வரும்போது அதை முன்கூட்டியே தெரிஞ்சு மக்களை காப்பாற்றுற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். இன்னும் இந்த வெதர் அண்ட் கிளைமேட்டை இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா ப்ரெடிக்ட் பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தேவைகளுக்காக டெய்லர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது. இதற்கப்புறம் இந்த அர்ப்பணிப்பு நிகழ்ச்சியில், நாட்டுக்கு அர்ப்பணிச்ச இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய பாரத பிரதமர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம சமீப காலங்களில் அடைஞ்சிருக்கிற அந்த வளர்ச்சி, அப்புறம் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம், இது எல்லாத்த பற்றி விரிவாக பேசியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி, அதாவது இதை உருவாக்கின அத்தனை சயின்டிஸ்ட், அத்தனை ரிசர்ச் பீப்புள் எல்லாருக்கும் தன்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் நம்ம பாரத பிரதமர் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளைமேட்டுக்காக, வெதருக்காக மட்டுமே டெய்லர் மேடாக இருக்கக்கூடிய அந்த 2 கம்ப்யூட்டருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்க்கா, அருணிகா அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. இந்த era of digital revolution, computing capacity is becoming synonymous with national capacity அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இன் ரிசர்ச், நம்மளுடைய அந்த ரிசர்ச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, எக்கனாமிக் க்ரோத், அதே மாதிரி நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஈஸ் ஆஃப் லிவிங், இது எல்லாமே நம்மளுடைய டெக்னாலஜி பேஸ்டாக இருக்குது. நம்மளுடைய அந்த ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே இல்லாமல் ஒரு எக்ஸ்பேண்டடாக நம்மளுடைய இளைஞர்கள் இதை ரொம்பவே பயன்படுத்திக்கணும், பல துறைகளில் நம்ம இந்த ரிசர்ச் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. அதே மாதிரி பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு இந்த சயின்ஸ், ரிசர்ச் இதன் மேலெல்லாம் ஆர்வத்தை கொண்டு வரதுக்காக 10,000க்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேப்ஸ் இந்த பள்ளிகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறத பற்றி பேசியிருக்காரு. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான செக்டர் ஸ்பேஸ் செக்டர், அதாவது விண்வெளி ஆராய்ச்சி. இந்த இடத்துல இந்தியா ஒரு புதிய உயரத்தை அடைஞ்சிருக்கு. அதுவும் நம்மளுடைய இந்த சந்திரயான் மிஷனை பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக வளர்ந்த நாடுகள், இல்லைன்னா பவர்ஃபுல் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இதற்கப்புறமா அந்த சந்திரனோட தென் துருவத்தில் போய் நம்ம அங்கே ஒரு லேண்டரை இறக்குனது. அதே மாதிரி இப்போது ககன்யான் அப்படின்னு சொல்லி மனிதனை சந்திரனுக்கு அனுப்பக்கூடிய அந்த மிஷன். ஸோ அந்த ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இதில் 15 நாடுகள் சேர்ந்து ஏற்கனவே அந்த இதில் ஸ்பேஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது இருக்குது. அங்கே 2035 இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோனட் போய் அங்கே இருக்க போகிறாங்க. இப்போ ஏற்கனவே ஐஎஸ்எஸ்ல அமெரிக்கா, ரஷ்யாவை சேர்ந்த ஆஸ்ட்ரோனட்ஸ், அதே மாதிரி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிலேருந்து சில ஆஸ்ட்ரோனட்ஸ் அடிக்கடி 6 மாதத்துக்கு ஒரு முறை அங்கே போய் இருந்துட்டு வருவாங்க. ஸோ இது இங்கேருந்து அவங்கள அந்த ஐஎஸ்எஸ்க்கு அனுப்புறதுக்கு இதர் ரஷ்யாவோட அந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ஸ்டார்லிங்கோட இந்த இலான் மஸ்க் வச்சிருக்கிற அது மூலயமா போவாங்க. அது இல்லாமல் இப்போ இந்தியா அவங்களே ககன்யான் அப்படிங்கிற அந்த மிஷன் மூலயமா 2035 நம்மளுடைய ஆஸ்ட்ரோனட்ஸை அந்த ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில்
அனுப்புறதுக்கான அந்த ஒப்பந்தம் எல்லாம் இந்த முறை நம்மளுடைய பாரத பிரதமர் அமெரிக்கா விசிட் வரும்போதே இரு நாடுகளுக்கும் இடையில கையெழுத்தாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னேறிய நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லைனா வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு ஈடாக இந்தியா முன்னேறிட்டு இருக்கு. இன்னும் பல விதங்களில் நம்ம வந்து புதுசான ரிசர்ச்சஸை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையோடு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அடுத்தது செமிகண்டக்டர்ஸை பற்றி பேசியிருக்காரு. சமீபத்தில் செமிகண்டக்டர்ஸில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான இடத்த பெற்று வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போது குஜராத்தில் ஒரு 4 செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரி வரப்போகுது, உத்தரப்பிரதேசத்தில் செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அதே மாதிரி இந்த செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சில ஆண்டுகளில் ஒரு மிக முக்கியமான ஃபீல்டாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும், அதே மாதிரி நம்ம கார் வரைக்கும் எங்கெல்லாம் ஏஐ இருக்கோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துலையும் இந்தியா எப்படி முன்னேறிட்டு இருக்கு, இந்தியா வந்து எப்படி வந்து நம்ம அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கக்கூடிய அந்த டெக்னாலஜியில் வந்து முன்னேறி போயிட்டு இருக்கோம். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வெகு சில நாடுகள் மட்டுமே வச்சுட்டு இருந்த அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது எப்படி நம்ம இண்டிஜினஸாக நம்ம நாட்டிலையும் உருவாக்கியிருக்கோம். நம்மளுடைய சயின்டிஸ்டோட அந்த கெப்பாபிலிட்டி, அவங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிறத வந்து திரும்பவும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது ஏதோ இனோவேஷனுக்கு மட்டும்தான், புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லாமல் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய அந்த வாழ்க்கையை வந்து இன்னும் சுலபமாக்கிறதுக்கு ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல உதாரணத்துக்கு யூபிஐ அப்படிங்கிற அதை பற்றி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு டெக்னாலஜி முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்தில் இருக்கக்கூடிய பல முன்னேறிய நாடுகள் கூட இந்தியா அளவுக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை யூஸ் பண்ணுறது இல்லை. இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு காய்கறி கடையில் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண பூ வாங்குற இடம் வரைக்கும் உங்களால் டிஜிட்டல் பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட் ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு வர முடியுது. இந்த டெக்னாலஜி சாதாரண அடித்தட்டு மக்கள் வரைக்கும், ஒரு ரோடில் வந்து பூ வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வரைக்கும் இந்த டெக்னாலஜி ரீச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் ஒரு சாதாரண விவசாயி வரைக்கும், ஒரு ஏழை விவசாயி, டெக்னாலஜிக்கு பெரிய அக்சஸே இல்லாத அவருக்கு கூட இந்த சேட்டலைட்ஸ்னால, இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னால, அவங்களுக்கு இந்த டெக்னாலஜினால ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும். அதுதான் வந்து டெக்னாலஜியினுடைய உண்மையான பலன், இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம டெவலப் பண்ணதுக்கான உண்மையான பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, மிஷன் மௌசம் அப்படிங்கிறது. மௌசம் அப்படின்னா என்னன்னா இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி. ஸோ அதை தான் ரொம்ப முக்கியமாக பேசியிருக்காரு. நம்ம ஆனால் இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்புக்காகவோ நம்மளுடைய அந்த ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதுக்காகவோ எந்த அளவுக்கு உபயோகப்படுது அப்படிங்கிறது தான் இந்த டெக்னாலஜியினோட வளர்ச்சியினுடைய உண்மையான பலனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. நம்ம செய்திகளில் பார்க்குற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி யார் ரிலீஸ் ஆகியிருக்காங்க, இன்றைக்கி யார் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எத்தனை நாள் கழிச்சு பெயில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தான். ஆனால் நம்ம நாட்டினுடைய சயின்டிஸ்ட், நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் அவங்களுக்கு வெளிநாடுகளில் வந்து வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பல வெளிநாட்டு நிறுவனங்களில் அவங்களுடைய திறமையை வந்து அவங்க எடுத்து அந்த நாட்டுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா பல ஆயிரம் கோடிகளில் அவங்களுக்கு சம்பளம் கிடச்சிருக்கும். அதெல்லாம் மீறி இந்தியா தான் வேணும், இந்த நாட்டுக்கு தான் நான் படித்த இந்த நாட்டுக்கு தான் என்னுடைய அறிவு வந்து உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை பகல் இல்லை பல நாட்கள் தங்களுடைய தூக்கத்தை, தங்களுடைய அந்த குடும்பத்தெல்லாம் கூட அவங்க விட்டு அந்த வேலைகளை செஞ்சு நாட்டுக்காக மிக மிக அர்ப்பணிப்போடு உழைச்ச அந்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கும் நம்ம நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. இந்த ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.